7th Maths 3rd term chapter 5 example 5.10 பார்க்கலாம். Find the median of the following gold score. கீழே கோல்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. அதோடைய மீடியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க ஸ்கோரை வந்து அரேஞ்சிங் ஆர்டரில் எழுதிக்கிடுறோம். அரேஞ்சிங் ஆர்டரில் எழுதிக்கிட்டோம். அடுத்தது இங்கே எத்தனை கவுண்டிங் இருக்குல்ல 1 2 3 4 5 6 7 n is equal to 7 which is odd. n வந்து odd number. அது ஆடாக இருந்தால் மீடியனுக்கு ஃபார்முலா வந்து n plus 1 by 2 term. n வந்து 7. அப்போ 7 plus 1 8 8 by 2 2 கட் கொடுத்தா 4th term இங்கே நம்மளுக்கு அரேஞ்சிங் ஆர்டர் பண்ணதில் டேர்மில் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துற டேட்டாவில் பார்க்கக்கூடாது. அரேஞ்சிங் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் 4th term என்ன இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 4th term வந்து 73. அப்போ ஹென்ஸ் த மீடியன் இஸ் 73. அடுத்தது எக்ஸாம்பிள் 5.11 த வெயிட் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட் இன் கேஜ். அதாவது 10 ஸ்டூடெண்ட்டுடைய வெயிட் கொடுத்துருக்காங்க, கேஜில் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மீடியன் தியர் வெயிட். இவங்களுடைய மீடியன் வெயிட் கேட்டிருக்காங்க. மீடியன் வெயிட் என்னென்னு அரேஞ்ச் த வெயிட். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வெயிட்டை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிடுறோம். சரிங்களா? நீங்கள் அசெண்டிங் ஆர்டர் உங்களுக்கு எழுதி தெரியும், சின்ன கிளாஸில் படிச்சிருக்கீங்க. அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு இங்கே n வந்து 10 ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. 10 n கவுண்டிங் இருக்கும். which is even. n வந்து ஈவனுக்கு ஃபார்முலா, மீடியன் ஃபார்முலா என்னதுன்னா 1/2 n by 2th term n by 2 plus 1th term. சரிங்களா? n வந்து 10. இப்போ 10/2 term 10/2 plus 1th term. 10 இதை கட் கொடுத்தா 5th term. 1 2 are 2 5 2 are 10. அப்போ 5th term. இங்கே கட் கொடுத்தா 5 term 5th term 5 1 6. அப்போ இங்கே 5th term 6th term ஆட் பண்ணுறோம். 5th term அசெண்டிங் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டேர்மில் தான் பார்க்கணும். 1 2 3 4 5th term 32 இருக்குது, 6th term 35 இருக்குது. அப்போது 32 35 32 35 ஆட் பண்ணால் 67. இப்போ இதை 2 கட் கொடுத்தா 3 2 are 6 3 2 are 6 மீதி 1 5 2 are 10 33.5. அப்போ ஆன்சர் வந்து மீடியன் வந்து 33.5. அடுத்தது எக்ஸாம்பிள் 5.12 கிரியேட் ஏ கலெக்ஷன் ஆஃப் 12 அப்சர்வேஷன். 12 ஒரு கிரியேட் ஏ கலெக்ஷன் ஆஃப் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மளே பண்ண சொல்லியிருக்காங்க. அது எத்தனை அப்சர்வேஷன் இருக்குன்னா 12 அப்சர்வேஷன். அதோடைய மீடியன் வந்து 16 கொடுத்துருக்காங்க. அப்போ அப்சர்வேஷன் வந்து ஈவன் நம்பர். 12 வந்து ஈவன் நம்பராக இருக்கா, அப்போ அதுக்கு 2 மிடில் வேல்யூ இருக்கும். சரிங்களா? ஆவரேஜ் மஸ்ட் பி தோ 16. ஆவரேஜ் என்ன இருக்கணும், இங்கே மீடியன் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு 16. அப்போ அதோடைய ஆவரேஜ் வந்து 16 இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு 12 நம்பர் 14 நம்பர் 18 நம்பர், இதோடைய ஆவரேஜ் வந்து 16. 8 கூட 2 4 ஆட் பண்ணால் 2 மீதி 32 இது வருது. இப்போ இதோடைய 14 18 ஆவரேஜ் நம்பர் 16 வருது. சரியா? அப்போது ஹூஸ் ஆவரேஜ் 16 இஸ் சே 14 and 18. அப்போது 14 18 மிடில் வேல்யூ வருது. அப்போது நாமளே ஒரு டேட்டா எழுதிக்கிறோம். மீடியன் வந்து 16 கேன் பி. அப்போ இது நாமளாக ஒரு 2 4 7 மீடியன் வேல்யூ மட்டும் 14 60 18 வர்ற மாதிரி எழுதிட்டு இந்த பக்கம் ஒரு டேட்டா இந்த 60 மொத்தம் நம்மளுக்கு கவுண்டிங் வந்து அப்சர்வேஷன் வந்து நம்மளுக்கு என்ன வரணும்னா ஈவன் நம்பரில் வரணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு டேட்டா நாம் எழுதிக்கிடுறோம். இதுதான். அடுத்தது எக்ஸாம்பிள் 5.13. 5.13 என்ன கொடுத்துருக்காங்கன்னா த லைஃப் டைம் ஆஃப் 11 டைப்ஸ். அதாவது எல்இடி பல்பு கொடுத்துருக்காங்க. 11 டைப் ஆஃப் எல்இடி பல்பு கொடுத்துருக்காங்க. அது எத்தனை டேஸ் வரும் அப்படின்னு கீழே டேஸ் கொடுத்துருக்காங்க. மீடியன் டைம் லைஃப் டைம் கேட்டிருக்காங்க. எல்இடி பல்போட மீடியன் லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம அரேஞ்சிங் ஆர்டரில் எழுதிக்கிடுறோம். சரிங்களா? கொடுத்துருக்க டேட்டா டேஸில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அரேஞ்சிங் ஆர்டரில் எழுதிக்கிறோம். இங்கே வந்து நம்பர் வந்து n வந்து 11 which is odd. ஆடுங்கிறதுனால அதோடைய மீடியன் ஃபார்முலா வந்து n plus 1/2. அப்போது n-க்கு பதில் 11 போடுறோம். 11 plus 1/2 12/2. இங்கே 12/2 வரும். 12/2 கட் கொடுத்தா 6th term இங்கே என்ன வருது, அரேஞ்சிங் பண்ணி வச்சுக்கோங்களா, அசெண்டிங் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்களா, அதில் 6th term என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 912. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு எல்இடி பல்போட மீடியன் லைஃப் டைம் பீரியட் வந்து மீடியன் லைஃப் டைம் ஆஃப் எல்இடி பல்ப் இஸ் 912 days. அடுத்தது எக்ஸாம்பிள்
14 பார்க்கலாம். 5.14 ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. கீழே டேட்டா கொடுத்துருக்காங்க, இதோடைய மீடியன் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீடியன் வேல்யூ எப்பவுமே நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இங்கே எத்தனை நம்பர்ஸ்னா 1 2 எத்தனை கவுண்டிங் 1 2 3 4 5 6 7 8 n வந்து 8. அப்போ அது ஈவன் நம்பருக்கு மீடியனுக்கு ஃபார்முலா வந்து 1/2 n/2th டேர்ம் ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1th டேர்ம். இங்கே n வந்து 8, அதனால் 8 அப்ளை பண்ணியிருக்காங்க. 8/2 டேர்ம் 8/2 ப்ளஸ் 1 இதை கட் கொடுத்திங்கன்னா 4 2s are 8. இங்கே 4 2s are 8, 4 கூட 1 ஆட் பண்ணால் 5th டேர்ம். அப்போ 4th டேர்மையும் 5th டேர்மையும் ஆட் பண்ணுறோம். 4th டேர்ம் என்ன இருக்குன்னா 1 2 3 4 12. 5th டேர்ம் 14. அப்போது 12 ப்ளஸ் 14 ரெண்டையும் ஆட் பண்ணால் 26/2. ஆன்சர் வந்து 13. அப்போது therefore median is 13 the answer. Thank you. Please subscribe my channel.